ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட, ஏங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் அழகை வர்ணிக்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லைங்க அப்படின்னு சொல்லவும், என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஏங்க உண்மையாகவே நீங்கள் இந்த சேரீயில் செம்ம அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம நிலாவுமே தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு அங்கே நிறைய வலியுது, கொஞ்சம் தொடச்சிக்கோப்பா அப்படின்னு சொல்லவும், டேய் கொஞ்சம் நீ மூடிக்கிட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்க நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் கேட்கவும், ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோழன் இருந்துட்டு நிலா மேலே கை போடுற மாதிரி வராங்க. உடனே நிலா பார்த்ததுமே, இல்லைங்க கை போட்டு எடுத்தா நல்லா இருக்கும்ல, ஒன்றும் வேண்டாங்க, உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம், நீங்கள் என்னடானா கை போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் அதுக்கெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் ஃபோட்டோக்கு போஸ் மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேரன் இருந்துட்டு, சரி எல்லாம் ரெடி இல்லை, எல்லோரும் கிளம்பிட்டீங்களா, நம்ம போகலாமா கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் கார்த்திகாவுமே வந்து நிற்கிறாங்க. மாமா நீங்களும் இப்போ தான் கோவிலுக்கு கிளம்புறீங்களா, நாங்களும் உங்கள் கூடவே வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே கஸ்தூரி இருந்துட்டு, கார்த்திகா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி, போயும் இந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கூட கோவிலுக்கு போக சொல்கிற, குலதெய்வ கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக நம்ம போகிறோம், இந்த பிச்சைக்காரங்க கூட போனால் நல்லா இருக்குமாடி அப்படின்னு சொல்லவும், சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. இங்கே பாருங்கள், சாமி பிச்சைக்கார யார் பணக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்க அதாவது லிஸ்ட் எடுத்து ஒன்றும் கோவில் உள்ள சேர்த்தாது, எல்லாரையுமே மனசு நல்லா இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு அந்த கடவுள் துணையாக தான் இருப்பாங்க. என்னமோ பிச்சைக்காரங்க சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் என்ன அம்பானி பரம்பரையா என்ன, அப்படியே கோடி கணக்கில் கொட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கலாய்க்கிறாங்க. உடனே நிலாவுமே சிரிக்கிறாங்க. உடனே கஸ்தூரி இருந்துட்டு, என்னடி சிரிக்கிற, பின்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கு சோழன் பதில் சொன்னார், உங்களை மூக்கை உடைச்சாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் சிரித்தேன், உங்களுக்கு என்ன என் வாய் நான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஊருப்பட்ட வாய்டி, இந்த வாய் இல்லைனாலும் நீ எங்கள் ஊரில் பொழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம கார்த்திகா இருந்துட்டு, ஐயோ அம்மா ஏம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, சாமி கும்பிட்றதுக்காக நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போக போகிறோம், போகிறப்பவே சண்டை போட்டுக்கிட்டே போகணுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு எந்த சண்டை சச்சரவு வரக்கூடாதுன்னா நீ ஏன் கூட கோவிலுக்கு வா, இந்த பிச்சைக்காரங்க பசங்க கூடலாம் வேண்டாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கார்த்திகா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அம்மா 3 பேருமா போகிறாங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணா அதவே என்னத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம கோவிலுக்கு போகலாம் வாங்கண்ணே, பொங்க வைக்கணும், சாமியெல்லாம் கும்பிடணும், நிறைய வேலை இருக்குல்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாங்க. ஆமாடா சோழா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லவும், இப்போ எல்லாருமா கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஐயர்கிட்ட அதாவது சாமியார்கிட்ட பூசாரிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தேங்காய் பூ பழம் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணலாம், தேங்காய்லாம் உடைச்சி கற்பூரமெல்லாம் கொளுத்துறாங்க. அப்போது உடனே திடீர்னு அந்த பூசாரிக்கு சாமி வந்துடுது. சாமி வந்து கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப, இந்த கோவிலை விட்டு போகிறதுக்குள்ளவே உனக்கு கல்யாணம் நடந்துடும், உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு உன் கூடவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சோழன் இருந்துட்டு, சுவாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா, நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணனுக்கு நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ளவே கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா மகனே, கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே, சாமியே ஐயனாரே வந்து உனக்கு கல்யாணம் நடந்துரும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும்ண்ணே. இன்னொரு விஷயமும் சொன்னார், உன் கூடவே தான் அந்த பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க, அப்போது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எனக்கும் அதான்டா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு, எப்படியோ ஒன்று உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ண்ணே, அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. அதாவது இங்கே நம்ம நடேசன் இருந்துட்டு, டே சேரா குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கோம், உனக்கு நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு அந்த ஐயனாரே வந்து சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இனிமேல் எல்லாமே நல்லதாக தாண்டா நடக்கும், சரி நீ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சோழன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. நிலா இருந்துட்டு,
ஏங்க சோழன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இருந்தாலும் நம்ம சோழன் பயங்கர யோசனைக்கு போயிடுறாங்க. சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுவோம். ஏங்க எதுக்காகங்க இப்படி பயம்படுத்துகிற மாதிரி கத்துறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் ஒரு டைம் கூப்பிட்டேன், உங்களுக்கு காதில் விழல, அதனால தான் ரொம்ப சத்தமாக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எதுக்காக கூப்பிட்டீங்க? ஆமாம், நீங்கள் ஏன் இவ்வளோ யோசனையில் இருக்கீங்க? பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண மாட்டீங்களா? பொங்க வைக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் கவனிக்காமல் நீங்கள் ஏதோ கனவு உலகத்துக்கு போயிட்டீங்க போல அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க அந்த சாமியார் வந்து சாமி வந்து சொன்னாங்க இல்லையா, அதை தாங்க நான் யோசிச்சுட்ருக்கேன். அதை என்னங்க யோசிச்சுட்ருக்கீங்க? அதெல்லாம் நல்ல விஷயமா தானே சொன்னாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, வேற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க அவர் இன்னொரு வார்த்தையுமே சொன்னார். இது அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு நம்ம கூடவே இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதை தான் யாருன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம கூடவே இருக்கிறது சந்தா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, ஆமாங்க கரெக்டாக சொன்னீங்க, அப்போது சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்குமோ, அதை தான் அந்த சாமி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லவும், உடனே நிலா இருந்துட்டு, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அண்ணனுக்கும் பிடிக்கணும் சந்தாவுக்கும் பிடிக்கணும், நிறைய விஷயம் இருக்குல்ல, அப்புறம் எப்படிங்க அந்த சாமி வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்றுங்க, நல்லது நடந்தால் நல்லது தானே, தேவையில்லாமல் என்னென்னமோ யோசித்து நீங்களும் குழம்பி என்னையும் குழப்பி விட்றீங்க. ஃபஸ்ட்டு சாமிக்கு பூஜை செய்வோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம், வாங்க அதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம பல்லவன் வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ நம்மக்கிட்ட க்ளோஸாக என்னைக்கு பேசுவா, இவளை நம்ம லவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை. உடனே இங்கே நம்ம பாண்டி இருந்துட்டு, டே பல்லவா என்னடா நீ இந்த ஊருக்கு வந்தது தான் வந்த, ஆனால் உன் மனசு இங்கேலையே வேறு எங்கேயோ அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்குடா டே அப்படின்னு சொல்லவும், அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே, அந்த பொண்ணு எந்த பொண்ணு இல்லைண்ணே, அதான் அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் என்னை பார்த்துக்கிட்டே இருந்ததில்ல, அந்த பொண்ணு நினப்பாவே இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இதெல்லாம், இன்னும் பார்த்து என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்க கூட இல்லை, அந்த பொண்ணு நினப்பாவே இருக்குன்னு சொல்கிற, ஒரு வேளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுவோம் போல் எனக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து வெக்கப்படுறாங்க. உடனே வானதி இங்கே நம்ம பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. கால் என்ன வானதி பண்ணுறா, ஐயோ ஃபோன் பண்ண சொன்னாலே நம்ம மறந்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. பாண்டி நான் உனக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொன்ன வானதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நான் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போனதுமே நீங்கள் கால் பண்ண சொல்லி நான் சொன்னேனா இல்லையா, நீங்கள் காலே பண்ணல, நான் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வசனமெல்லாம் பேசுனீங்க, ஆனால் ஒரு ஃபோன் கால் இல்லை. இந்த வானதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, சாப்பிட்டாலா இல்லையா, இல்லை என்ன நினப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து கேட்குறாங்க. பாண்டி இருந்துட்டு, என்ன வானதி ட்ராவல் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம், நைட்டு தூங்குவோம், அப்படியே தூங்கிட்டோம், காலையில் எழுந்திரிச்சு கோவிலுக்கு வந்துட்டோம், இதுக்கு இடையில நான் எப்படி உனக்கு கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லவும், என்ன பாண்டி என்னை மறந்துட்டு அங்கே எதுனா ஒரு பொண்ணு இது கரெக்ட் பண்ண பார்க்குறியா, என்னை கழட்டி விட பார்க்குறியா பாண்டி அப்படின்னு சொல்லவும், என்ன வானதி இப்படியெல்லாம் பேசுகிற, சத்தியமாக நான் இப்படியெல்லாம் யோசிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ஆமாம், இப்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பூஜைலாம் பண்ணியாச்சா, சாமி கும்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வானதி இப்போ தான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாண்டி பத்திரமா இரு, அது மட்டும் இல்லாமல் அங்கே எந்த பொண்ணையும் நீ எடுத்து பார்க்கக்கூடாது, இந்த வானத்தியை மட்டும்தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்ன வானதி, உன்னை தவிர நான் வேறு எந்த பொண்ணாவது பார்ப்பேனா, சரி பாண்டி உன்னை பற்றி எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், சரி நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது இங்கே அதாவது கஸ்தூரி வந்து, ஏய் நான் தான் இப்போ பூஜை பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், நீ என்னடானா எனக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், நான் தான் ஃபஸ்ட்டு சாமிக்கு பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, என்னங்க நீங்கள் வர இடத்துலலாம் இப்படி எங்ககிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க, இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா நான் வாய்க்கு வரதெல்லாம் பேசிடுவோம் பார்த்துக்கோங்க, நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கிறது, வீட்லேயும் ஏதாவது ஒரு சண்டை போடுறீங்க, இங்கே கோவிலான வந்தும் நான் தான் ஃபஸ்ட்டு சாமிக்கு பூஜை பண்ணுவேன்னு சொல்கிறீங்க, என்ன சாமி என்ன உங்களை தான் முதல்ல பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாரா என்ன, நீங்கள் பாட்டுக்கு இப்படியெல்லாம் வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்தோம், ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. உடனே கஸ்தூரி இருந்துட்டு, அது எப்படி நீ பூஜை பண்ணிடுறேன்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் எடுத்துட்டு, என்ன நிலா கிட்ட ஓவராக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, இங்கே பாருங்கள் நியாயமாக நடந்துக்கோங்க,
ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பூஜை பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே நம்ம சோழன் வந்து வாயை அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்தா வந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்க, பயந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு என்னங்க ஆச்சு, ஒரு மாதிரி இருக்கு உங்கள் முகம், ஏதாவதுன்னா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என் மாமாவை நினச்சா தான் பயமாக இருக்குது, எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் என்னை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள், அதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க, இவ்வளோ தூரம் கண்டிப்பாக அவங்க வரத்துக்கு சான்ஸே இல்லை, அப்படியே வந்தாலும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடித்து துரத்தி முடிக்கிடுவோம், நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் சேஃப்டியாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்லியுமே இங்கே நம்ம சந்தா வந்து சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க, ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்க. இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னன்னு தெரியல சோழன், ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு எதனால் நீங்கள் இப்படி பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்டேயே ஓரளவுக்கு அவங்க பாஷையில் பேசி புரிய வைக்கிறாங்க. இங்கே சந்தாவுமே ஓரளவுக்கு நிலா கிட்ட பேசி பேசி தமிழுமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு, தமிழுமே சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, என்னமோ ஒரு மாதிரி பாதுகாப்பு இல்லாத மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோயோ நை நை அப்படியெல்லாம் நான் யாரையுமே இது வரைக்கும் லவ் பண்ணதில்லை, ஆனால் உங்கள் அண்ணாவை சேரன் பையாவை மட்டும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு என் அண்ணனை பிடிக்குமா, நான் வந்த அன்னைக்குலேருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லேயே அவங்க பாஷையில் தான் பேசுகிறாங்க, இருந்தாலும் ஆக்ஷன்லேயே சொல்கிறாங்க. இதை நம்ம சோழனுமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. நிலா கிட்ட சொல்கிறாங்க, கடவுள் சொன்னது உண்மைதாங்க, அந்த ஐயனார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சந்தாவுக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துரும்னு எனக்கு உள் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லவும், இப்போ தானே சந்தா அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே நிலாவோ அவங்க பாஷையில் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்களாம் ஒன்றத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தொலைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இல்லைங்க, அவங்க கரெக்டாக ஆக்ஷன் பண்ணி சொன்னாங்க, எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. சாமி வந்து வாக்கு கொடுத்துருச்சு, உத்தரவும் கொடுத்துருச்சு, நம்ம தானே வேலையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நினைக்கிறாங்க. இப்போது நம்ம சோழன் சந்தா கிட்ட இங்கே பாருங்கள், நீங்கள் சேஃப்டியாக பாதுகாப்பாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா என்ன நடந்தால் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழன் வந்து இங்கே பாருங்கள், என் அண்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போது என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சந்தா சைலண்ட்டாகவே இருக்காங்க. உங்களோட அமைதியை நான் சம்மந்தம்னு சொல்லிட்டு எடுத்துக்கவா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தலையை ஆட்டுறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே பாண்டி பல்லவன் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ சேரன் கிட்ட பேசணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணா இது சேரண்ணன் ஓகே சொன்னால் தானே இந்த கல்யாணமே நடக்கும், சந்தா ஓகே சொல்லிட்டாங்க, ஆனால் அண்ணன் என்ன சொல்ல போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லவும், சோழன் இருந்துட்டு சந்தாவே ஓகே சொல்லிட்டாங்க, அண்ணன் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அண்ணாலாம் ஓகே தான், நான் அதாவது சம்மதிக்க வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைஸாக சேரன் கிட்ட போகிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன, சந்தாவுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கான், ஒரு மாதிரி சேஃப்டி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதான், அது மட்டும் இல்லாமல் அவங்கள லவ் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரன் எடுத்துட்டு, டேய் சோழா என்னடா இப்படி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் பேசாதடா, வாய் மேலே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணா உண்மையாக தானே, சத்தியமாக அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கானே, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னமோ யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதான், ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கான், அதனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே சேரன் பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. டேய் சோழா என்னடா இப்படிலாம் பேசாதடா, எதுக்குடா இப்படி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணை நான் இங்கே பாருண்ணே, தங்கச்சின்னு அங்கச்சின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாதண்ணே, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் அந்த பொண்ணை பிடிக்க தான் செய்யணும் சரியா, ஐயனார் சாமி சொன்ன மாதிரி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம கார்த்திகாவுமே இதை கேட்டுடுறாங்க. என்ன சொல்கிற சோழன், சந்தாவுக்கு சேரன் மாமாவை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே
நம்ம சோழன் இருந்துட்டு கார்த்திகா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்திகா 2 பேருக்குமே சம்மதம் தான். ஆனால் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூச்சப்படுது. கார்த்திகா உனக்கு உனக்கு மட்டும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. அண்ணனுக்கு இன்னுமே கல்யாணம் நடக்கலை. நீ தான் அண்ணனுக்கு பேசி புரிய வைக்கணும். சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் இந்த கோவிலே இப்போவே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க. இங்கே கார்த்திகா வந்து சரிங்க நான் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்கிறாங்க. கார்த்திகா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நமக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, நமக்கும் ஒரு நல்ல லைஃப் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மாமாவுக்கும் ஒரு நல்ல லைஃப் அமையணும், அவருக்கும் கல்யாணம் நடந்து அவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ சேரன் கிட்ட வந்து, மாமா இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு அப்புறம் உங்கள் தம்பிங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வேணாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கார்த்திகா அப்படிலாம் சொல்லாத, தம்பிங்களோட வாழ்க்கை எப்போவுமே நல்லா தான் இருக்கும், நான் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். இங்கே பாருங்க மாமா, அப்படி ஒன்று நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது சந்தாவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சோழன் வந்து போயிட்டு தாலியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. இப்போது கார்த்திகா ஒரு வழியாக சேரன் கிட்ட சம்மதம் வாங்கிடுறாங்க. இப்போது சோழன் ட்ரெஸ்ஸு தாலி மாலைன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. இங்கே கார்த்திகா வந்து சோழன் கிட்ட ஓகே டன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க இந்தாங்க இந்த வேட்டி ஷர்ட்டெல்லாம் கொடுத்து போட்டுட்டு வர சொல்லுங்கள். ஏங்க நீங்களே சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் அந்த வேட்டி ஷர்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சேரன் கிட்ட கொடுக்குறாங்க. டேய் என்னடா ரொம்பவே விறுவிறுப்பாக வேகமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு போல், நாங்கள் இன்னும் பேசியே இப்போ தான் முடித்தோம், அதுக்குள்ளே நீ தாலி மாலை சட்டை பேண்ட் இது வேட்டி ஷர்ட்டு புடவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடியாக வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ணே உனக்கு கல்யாணம் நடக்கணும் இல்லைண்ணே, எத்தனை நாளாக நாங்களும் எத்தனையோ பொண்ணை பார்க்க போனோம், எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு அவமானத்தை பட்டுக்கிட்டு தானே வந்தோம், நீ எத்தனை நாள் நீ வருத்தப்பட்டிருக்க, இப்போது அதுவாக தானாக நடக்குது, அப்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும்லண்ணே. அண்ணே நீ போயிட்டு இப்போ உடனே இந்த வேட்டி ஷர்ட்டை மாட்டிட்டு வாண்ணே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேரனுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இங்கே நம்ம நிலா வந்து சந்தாவை ரெடி பண்ணிடுறாங்க. 2 பேருமா மாலையை மாற்றிக்கிறாங்க. நம்ம கார்த்திகா தான் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. கார்த்திகாவுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. சேரன் மாமாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். சேரன் மாமா கூட சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அந்த கடவுள் நம்ம தலையெழுத்தை வேறு மாதிரி எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, கார்த்திகா அந்த தாலியை கொடுங்க, ஏன் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட அதாவது சேரனை சேர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா ரொம்பவே வருத்தத்தோட அந்த தாலியை சேரன் கையில் கொடுக்குறாங்க. சேரனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக சேரன் நம்ம சந்தா கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். நிலா இருந்துட்டு, அண்ணே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போது எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குண்ணே, இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கலாண்ணே, அந்த ஐயனார் தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து வச்சுருக்குன்னு கூட சொல்லலாண்ணே, இங்கே வந்ததுனால தான் இப்படி ஒரு நல்லது நடந்திருக்கு, எத்தனை வருஷமாக உங்களுக்கு பொண்ணு தேடி அழிஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சி உங்களுக்கு பொண்ணே கொடுக்காம உங்களுக்கு கல்யாணம் நடக்காமல் இத்தனை நாள் தள்ளி வந்துக்கிட்டு இருந்திருக்கு, இப்போது உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுண்ணே, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு சந்தாவை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, என்னங்க நீங்கள் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு, பிடிச்சாலும் பிடிக்கலனாலையும் கல்யாணம் நடந்துருச்சுல, அண்ணன் சந்தா கழுத்தில் தாலி கட்டியாச்சு, இனிமேல் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லவும், நிலா இருந்துட்டு, அப்படியெல்லாம் இல்லைங்க, தாலி கட்டினா மட்டும் வாழ்ந்துட முடியுமா, மனசுக்கு பிடிச்சிருக்கணும், பிடிச்சிருந்தா தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க லைஃப்பை மீன் பண்ணி பேசுகிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, ஏங்க அப்படியெல்லாம் நான் இல்லைங்க, உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன், ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் கட்டினது தான், நீங்கள் தான் என் மனைவி, கடைசி வரைக்கும் உங்களை மட்டும்தாங்க நான் மனைவியாக நினைப்பேன், எப்போ நீங்கள் மனசு மாறுவீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், எங்க மனசு மாறத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, நான் தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கல, உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லவும், சோழனுக்கு மனசே தாங்கலை, ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி போயிடுது. நிலாவுமே அதை கவனிக்கிறாங்க. உடனே சோழன்கிட்ட வந்து, ஏங்க எதுக்காக உங்கள் முகம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லவும், பின்ன நீங்கள் இப்படிலாம் பேசினா எனக்கு கஷ்டமாக இருக்காதாங்க, கஷ்டமும் படுத்துறீங்க, அதுக்கப்புறம் எதுக்காக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறீங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லவும், உடனே சோழன்கிட்ட நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சோழன், மனசுக்கு பிடிச்சிருந்தா தான் நான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும், ஏங்க உங்களுக்காக நான் எவ்வளோ நாள்னாலும் வெயிட் பண்ணுறேங்க, உங்கள் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நான் நடந்துக்குவோங்க, கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் என்னை உங்களுக்கு பிடிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு, பிடிச்சா
பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, பிடிச்சா பார்த்துக்கலாமா? அப்போது உங்களுக்காக நான் வெயிட் பண்ணவா? வெயிட் பண்ணால் கண்டிப்பாக பலன் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் மனசு மாறிடுச்சுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம நிலா சிரிச்சிட்டு கம்முன்னு போயிடுறாங்க. சிரிச்சதை பார்த்ததுமே நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். பாண்டி இருந்துட்டு டே சோழா, கொஞ்சம் அதாவது அண்ணி மனசில் நீ கொஞ்சமாக ஒரு மூலையில் இடம் பிடிச்சிட்டுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் எல்லாம் நடக்காது. 2 பேரும் ஒன்று சேர்ந்து கூடிய சீக்கிரமே வாழ ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. எங்கள் சோழனுமே டே உன் வாய்க்கு சக்கரை தாண்டா போடணும், இப்படி கண்டிப்பாக நடக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி பாண்டி, அதான் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, இனிமேல் நீ ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, வானத்தையே தூக்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லவும் டேய் தூக்கிட்டா டேய் அப்படி சும்மா சொன்னேன்டா, சரி சரி நெக்ஸ்ட்டு உங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. நம்ம பாண்டியுமே ஆமாம் ஆமாம் நான் வானத்தியே உடனடியாக சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. வானத்திக்கு கால் பண்ணி சேரனுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. வானத்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போது பாண்டி நம்ம இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லவும் வானத்தி எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற, நம்ம கோவிலில் கல்யாணத்தை பண்ணிவிட்டு ரிசப்ஷன் பெருசாக வச்சிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பாண்டி, எனக்கு எப்போன்னு இருக்குது, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பைக்கில் ஒன்றா போகணும், ஊரையே சுற்றி வரணும், இப்படியெல்லாம் எனக்கு நிறைய ஆசை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தி வந்து சொல்கிறாங்க. இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.